Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அதன் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தில் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகிறது கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் ஆர்ப்பரிக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரை உற்சாகமாக இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வரவேற்று வரக்கூடிய இந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு இந்த தொகுதிக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே புரட்சி தமிழர் அதாவது எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது ராணிப்பேட்டை வாலாஜா பகுதியிலே காவலர் குடியிருப்பு, அதே போன்று வாலாஜா மாவட்ட சார்ந்த தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தியது, அதே போன்று 5.75 கோடி ரூபாய் செலவில் புற நோயாளிகள் பிரிவில் 3.75 கோடி ரூபாய் செலவில் 100 படுக்கைகள் கொண்ட அதாவது உள்நோயாளிகள் பிரிவு கொரோனா காலகட்டத்தில் ஒரு தனி பிரிவு இங்கே உருவாக்கப்பட்டது. ராணிப்பேட்டையில் உள்ள சீனிவாசன் பேட்டையில் மேல்நிலை நீர்த்தகத்திற்கு 1.5 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மக்களுடைய குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு 30.2 கோடி ரூபாய் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் உருவாக்கப்பட்டது. ராணிப்பேட்டை துப்புரவு தொழிலாளருக்கு 1 கோடி ரூபாய் செலவில் குடியிருப்பு, மீன் மார்க்கெட், அதே போல 62 லட்சம் ரூபாய் செலவில் நகராட்சி மருத்துவமனை, 30 லட்சம் ரூபாயில் முத்துக்கடை பேருந்து நிலையம், 1.10 கோடி செலவிலே கட்டி முடிக்கப்பட்டது. உயர் கோபுர மின்விளக்கு முத்துக்கடை பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது. இப்படி ராணிப்பேட்டையிலே தகன எரிமேடை 65 லட்சம் ரூபாய் செலவிலும், சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய்கள் 5 கோடி ரூபாய் செலவிலும் கட்டி கொடுக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்ட சார்பு நீதிமன்ற கட்டிடம், வட்டார போக்குவரத்து அலுவலக கட்டிடம், நகர காவல் நிலையம் கட்டிடம், காவலர் அடுக்குமாடி குடியிருப்பு, வணிகவரி அலுவலகம் கட்டிக் கொடுக்கப்பட்டது. ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு மேல் விசாரம் நகராட்சி பகுதியில் 1.5 கோடி ரூபாய் செலவிலே நகராட்சி கட்டிடம், மேல் விசாரம் ஆரம்ப சுகாதார நிலையம் 30 படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது. 2.26 கோடி ரூபாய் லட்சம் மதிப்பீட்டிலே இந்த கட்டிடத்தை ஸ்டிக்கர் ஒட்டி ஆட்சி மாற்ற காரணமாக வந்த திமுக அரசு திறந்து வைத்தது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்கள் இப்படி மக்கள் நல திட்டங்களாக இந்த தொகுதிக்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் 7 மாதத்தில் 18 நாட்களில் 850 கொலை சம்பவங்கள் அரங்கேறியிருக்கு. ஒட்டுமொத்த தமிழகத்தையே நிலைகுலைய வைத்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் 18 நாட்களில் 63 கொலை சம்பவங்களும், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் 6 மாதத்தில் 16 கொலை சம்பவங்களும் அரங்கேறி இருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த திமுக நிர்வாகி இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கு திமுக ஆட்சியினுடைய அந்த ஆட்சியினுடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு திமுக நிர்வாகிகள் இது போன்ற பாலியல் வன்கொடுமைகளையும் ஏகப்பட்ட தவறுகளையும் செய்து வருவதாகவும் அட்டூழியங்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தற்போது எழுச்சி உரையாற்றவிருக்கிறார். இந்த ராணிப்பேட்டை அதாவது கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் இந்த ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் கிழக்கு மாவட்டம் இணைந்த இந்த பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு பகுதியிலும் திறந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதியுடைய மாவட்ட கழக செயலாளர்களுடைய எஸ்.எம். சுகுமார் ஏற்பாட்டிலே பல்லாயிரக்கணக்கானோர் திறந்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் இந்த தொகுதி மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தேவூர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட ஏராளமான கட்சியின் மூத்த நிர்வாகிகள் இந்த வருகை இருக்கிறார்கள்.